சீர்காழி அருகே அரசு அதிகாரிகளின் உதவியோடு விதிமுறைகளை மீறி தொடர்ந்து மணல் அள்ளப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க. அந்த பகுதியில் செயல்படும் மணல் குவாரியை நிரந்தரமாக மூடாவிட்டால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவங்க எச்சரிக்கிறாங்க. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. நாகை மாவட்டம் சீர்காழியை அடுத்த இளந்தோப்பு கிராமத்தைச் சுற்றி 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அந்த பகுதியில் கடந்த 2 ஆண்டுகளாக தனியார் மணல் குவாரி செயல்பட்டு வருகிறது. இங்கிருந்து நாள்தோறும் 400க்கும் மேற்பட்ட லாரிகளில் மணல் எடுத்து செல்லப்பட்டு வெளி மாநிலங்களில் விற்பனை செய்யப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். சுத்தமா குடி தண்ணியே வர மாட்டேங்குது. எங்க பைப்பெல்லாம் சுத்தமா தண்ணி வரல. சுத்தமா தண்ணி வரல. விவசாயம் விட்டு சுத்தமா மாட்டை விட்டு மேய்ச்சுங்க. சுத்தமா இந்த வருஷம் ஒரு படி நெல்லு அறக்கல. இதை மாதிரி இருந்தால் அந்த ஊர் எப்படி காலம் தள்ள முடியும்? நாங்கள் எங்கள் பிள்ளைங்கெல்லாம் எப்படி வாழ முடியும்? அந்தந்த வீட்லையும் பிள்ளைங்களை படிக்குத. அந்த ஊரில் என்ன இருக்குது? விவசாயம் செஞ்சு பிழைக்கிறதுக்கு என்ன இருக்குது? பிள்ளைகளை பள்ளிக்கூடம் போகிறதுக்கு கூட ஒரு ரூபா காசு இல்லாத நாங்கள் முடிக்க வேண்டியதாக இருக்குது அந்த ஊரில். இதுலேயே குவாரி வச்சு நடத்தினா இப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும்? இதில் அந்த மணல் குவாரியிலிருந்து 100 மீட்டரிலே நெல் விளைந்திருக்கிறது, இன்னொரு 100 மீட்டரிலே நிலக்கடை விளைந்திருக்கிறது. இந்த மணல் குவாரியிலே 10 அடிக்கு மேலே மண் எடுப்பதால் நிலத்தில் தேங்கியிருக்கக்கூடிய நிலத்தடி நீர் உள்வாங்குகிறது. ஏற்கனவே 15 அடிக்கு வருகிற நிலத்திலிருந்து பைப்பு மூலம் எடுக்கக்கூடிய தண்ணீர் இன்றைக்கு 20, 30, 50 அடிகளாக உள்வாங்கியிருக்கிறது. இதனால் முதலிலே நிலத்தடி நீர் பாழ்பட்டு போயிருக்கிறது. உடனடியாக இந்த நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் அந்த மணல் குவாரியை தடை செய்ய வேண்டும். இந்த மணல் குவாரியில் அரசு அனுமதியை மீறி அதிக ஆழத்திற்கு மணல் எடுக்கப்படுவதால் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறி வருவதாகவும், இதனால் இளந்தோப்பு, வேம்படி, மகராஜபுரம், கூத்தனூர், பண்ணக்கார கொட்டகம் உள்ளிட்ட கிராமங்கள் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். இவ்வளவு அடி ஆழத்துக்கு தான் அந்த மண் எடுக்கலாம். சவுட்டு மண் குவாரிக்கு, மணல் குவாரிக்கு இவ்வளவு ஆழம் எடுக்கலாம் என்று ஒரு விதிமுறை இருக்கிறது. ஆனால் கிட்டத்தட்ட மண் அள்ளி இருக்கின்ற அந்த இடங்களிலே எல்லாம் மிகப்பெரிய குட்டைகள், கிட்டத்தட்ட 10 அடியிலிருந்து 20 அடி ஆழம் வரைக்கும் குட்டைகளை வெட்டி இருக்கின்றார்கள். இது அங்கு அருகாமையில் வழிகின்ற மக்களுக்கு கிட்டத்தட்ட இத்தனை அடி ஆழத்திற்கு இந்த மண் வெட்டிய பிறகு தங்களுடைய குடிநீருக்காக கைப்பம்ப் அடித்தால் கூட அதில் தண்ணீர் வராத ஒரு சூழ்நிலை, மோசமான குடிதண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகின்ற ஒரு சூழலை அது ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து பல முறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனு அளித்தும் முறையிட்டும் போராட்டங்கள் நடத்தியும் எந்தவித பயனும் இல்லை. இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு இளந்தோப்பு கிராமத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் மணல் குவாரியை அகற்ற வலியுறுத்தி செல்போன் டவரில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது மட்டுமல்லாமல் கிராம மக்கள் தாசில்தாரை சிறைப்பிடித்து போராட்டத்திலும் ஈடுபட்டனர். போராட்டம் நடத்தியவர்கள் கைது செய்யப்பட்டார்களே தவிர தனியார் மணல் குவாரியை மூட நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லை என்று முறையிடுகின்றனர் மக்கள். விதிமுறையை மீறி மணல் எடுக்கும் இந்த மணல் குவாரி மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களினுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செயலுக்காக சீர்காழியிலிருந்து என் பிரசன்னா.